முருகனின் அறுபடை வீடுகள் ஒவ்வொன்றுக்கும் பின்னால் இருக்கும் பிரம்மாண்ட வரலாறோ ரகசியங்களும் தெரியுமா? முழுசா பாருங்க. முதல் படை வீடு திருப்பரங்குன்றம். அசுரனை வென்ற பிறகு இந்திரன் மகள் தெய்வானையை முருகன் திருமணம் செய்த தலம் இது. இங்கு முருகன் அமர்ந்த கோலத்தில் இருப்பது சிறப்பு. இங்குள்ள மலையே சிவபெருமானின் வடிவம், அதனாலதான் திருப்பரங்குன்றம். இன்னொரு அபூர்வமான விஷயம் தெரியுமா? இத்தலத்தில் முருகனின் அருகில் நாரதர் தாடியுடன் காட்சி தருவது சிறப்பு. இரண்டாம் படை வீடு திருச்செந்தூர். கடலோரத்தில் அலைகள் வீசுவதால் இது அலைவாய்த்தலம். இது சாட்சாத் கைலாயத்திற்கு சமமானது. சூரர்களை வெல்வதற்கு முன்னும் பின்னும் முருகப்பெருமான் தங்கிய இடம். கடலுக்கு முன்னுள்ள இவருடைய திருவடிகளை வணங்கினால் அந்த திருவடிகள் ஒரு படகு போல மாறி நம் பிறவி பெருங்கடலையே மிக எளிதாக கடக்க வைத்துவிடும். மூன்றாம் படை வீடான பழனியில் இருப்பது போகர் சித்தரால் நவபாஷாணத்தால் உருவாக்கப்பட்ட சிலை. பழனி சித்தர்கள் வாழ்ந்த புண்ணிய பூமி, மருந்தே மலை அமைந்த தலம். இந்த மலையில் கால் வத்தாலே பாதி நோய் தீரும். 12 ஆண்டுகள் தொடர்ந்து காலை 4 மணிக்கு எழுந்து நீராடி கிரிவலம் வந்து தியானத்தில் அல்லால் வாழ்க்கை எழுகுணத்தை பெறலாம். மலை ஏறி அபிஷேகம் செய்யப்பட்ட பஞ்சாமிர்தம், பால், தீர்த்தம் சாப்பிட்டால் முழு நோயும் தீரும். நான்காம் படை வீடு சுவாமிமலை. பிரணவ மந்திரத்தை தன் தந்தை சிவபெருமானுக்கே முருகன் உபதேசித்த இடம். சிவனே இங்கு சீடனை போல் அமர்ந்து மந்திரத்தின் பொருளை கேட்டு மகிழ்ந்தார். ஐந்தாம் படை வீடு திருத்தணி. சூரனை வதம் செய்த முருகன் இங்கு வந்து சாந்தமாக அமர்ந்தார். அபிஷேக சந்தனம் இத்தலத்தில் பிரசாதமாக தரப்படுகிறது. இதனை பக்தர்கள் நீரில் கரைத்து குடித்தால் நோய் நீங்கும் என்பது நம்பிக்கை. அறுபடை வீடுகளில் 6வது வீடாக விளங்குவது பழமுதிர்ச்சோலை. அவ்வை கிழவியிடம் சாதுரியத்துடன் உரையாடிய இடம். இறையருள் வேண்டும் என்பதை உணர்த்த சுட்டிப்பையனாக வந்து திருவிளையாடல் புரிந்தவர் இவர். முருகனின் இந்த அற்புத தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம நம்ம வெற்றி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓம் சரவணபவா.